இது எப்படி யாருன்னா ரொம்ப பழமைத்துவமாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நீங்களா என்ன சாமியாரா, ஏன்னா போதி மரமா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த முக்திலாம் கிடைக்கல, ஒன்றுமே இல்லை, சிம்பிள். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பீக்கில் இருக்கிற ரீல்ஸ் என்ன, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். நீங்கள் லவ் பண்ணுறவன் எல்லாரும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒருக்காவது வாட்ஸ்அப்லையும் இன்ஸ்டாலையும் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் போட்டிருக்கேன். என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்குமோ உனக்கு தெரியலையா, பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கும், அவன் ஊருக்கு போனால் தான் நீ காதலிப்பியா. இதே தான் அங்கேயும் நீங்கள் யாரு கூடயுமே தொடர்பில் இருக்க மாட்டீங்க, யாரு கூடயும் நீங்கள் வந்து பேச முடியாது. அப்போ ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் மாதிரி இது. ஒரு நீ இல்லைன்னா தானே ஒரு வருது, ஒன்றுமே இல்லை. நீ வந்து இன்னைக்கு 35 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா ஆண்களையும் கூப்பிட்டு, அம்மா தவறி போன ஆண்களை கூப்பிட, எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, எங்கள் அம்மா இருக்கிறப்ப நான் எங்கள் அம்மாவை வந்து மதிக்காமல் போயிட்டேன், எங்கள் அம்மா வந்து என்னை சாப்பிட்டியான்னு ஃபோன் அடிச்சு கேட்டால் நான் வந்து வச்சிருவேன், ஆனால் இன்றைக்கி ரொம்ப சிரமப்படுறேன். இது 35-40 வயசு தானே எல்லா ஆண்களும், அம்மாவை தவற விட்ட எல்லா ஆண்களும் சொல்கிற ஒரே ஸ்டேட்மெண்ட். அப்போ அவன்கிட்ட போய் இப்போ தான் ஒரு ஆமாம் ஒன்று இல்லைன்னா தானே ஒரு அருமை புரியும். உள்ளே எதுவுமே இருக்காது, நீ அம்மா கிட்ட பேச முடியாது, நீ வந்து ஓடிக்கிட்டே இருக்கிற இன்னைக்கு லைஃப்பில் இருக்கலாம். அங்கே உட்காரும்போது உனக்கு புற வாழ்க்கையே கிடையாது, நீ உன்னைய பற்றி மட்டுமே யோசிப்ப. அப்போ தானே புரியும். இப்போ எதுக்கு யோகா கிளாஸ் போகிறாங்க எல்லாரும், எதுக்கு மெடிடேஷன் போகிறாங்க, நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் போது தான் நமக்குள்ளே இருக்கிற அழுக்கு என்ன, அதை துடைக்க வேண்டியது என்ன, அதெல்லாம் புரியும். பிக் பாஸ் உண்மையிலேயே என்ன கேட்டால் ஒரு போதி மரமான ஆமான்னு தான் சொல்லுவேன். ஆமாம், நிச்சயமாக ஆமாம்.